தினமும் திருவிவிலியம். 2 அரசர்கள் அதிகாரம் 13. இஸ்ரேல் அரசன் யோவாகாசு. யூதா அரசன் அகசியாவின் மகன் யோவாசு ஆட்சியேற்ற 23ஆம் ஆண்டில் ஏகுவின் மகன் யோவாகாசு சமாரியாவில் இருந்து கொண்டு இஸ்ரேல் நாட்டை 17 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்து வந்தான். இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாட்டின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியிலேயே அவனும் நடந்து வந்தான். எனவே ஆண்டவருக்கு இஸ்ரேல் மீது சினமூல அவர்களை சிரியா மன்னன் அசாவேலின் கையிலும் அசாவேலின் மகன் பெனதாதின் கையிலும் நீண்ட நாள் விட்டுவிட்டார். ஆனால் யோவாகாசு ஆண்டவரின் கருணை பார்வையை நாட ஆண்டவரும் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏனெனில் சிரியா மன்னன் பிடியில் இஸ்ரேல் நசுக்குண்டு கிடப்பதை அவர் கண்டார். இஸ்ரேலுக்கு ஆண்டவர் ஒரு மீட்பரை தரவே இஸ்ரேலர் சிரியரின் பிடியில் நின்று விடுதலை அடைந்தனர். இஸ்ரேல் மக்கள் முன்னைய நாட்களில் இருந்தது போல் தங்கள் சொந்த வீட்டில் குடியிருந்தனர். ஆயினும் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய யெரொபெயாம் வீட்டாரின் பாவ வழியை விட்டு விலகாது வாழ்ந்தனர். மேலும் அசேரா கம்பம் சமாரியாவில் இன்னும் நின்று கொண்டிருந்தது. யோவாகாசுக்கு அவன் குடிகளுள் 50 குதிரை வீரரும் 10 தேர்களும் 10,000 காலாள் படையினருமே எஞ்சி இருந்தனர். ஏனெனில் சிரியா மன்னன் அவர்களை அழித்து போரடிக்கும் களத்து தூசி போல் ஆக்கியிருந்தான். யோவாகாசின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவன் பேராற்றலும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யோவாகாசு தன் மூதாதையருடன் துயில் கொண்டு சமாரியாவில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் யோவாசு அரசனானான். இஸ்ரேல் அரசன் யோவாசு. யூதா அரசன் யோவாசு ஆட்சியேற்ற 37ஆம் ஆண்டில் யோவாகாசின் மகன் யோவாசு இஸ்ரேல் நாட்டின் அரசனாகி சமாரியாவில் இருந்து கொண்டு 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான். இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாட்டின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியிலேயே நடந்து வந்தான். யோவாசின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் யூதா அரசன் அமத்சியாவுடன் போரிட்ட பொழுது காட்டிய பேராற்றலும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யோவாசு தன் மூதாதையரோடு துயில் கொண்ட பின் யெரொபெயாம் அரியணை ஏறினான். யோவாசு சமாரியாவில் இஸ்ரேலின் அரசர்களோடு அடக்கம் செய்யப்பட்டான். எலிசாவின் இறப்பு. எலிசா நோயினால் வாதைப்பட்டு சாக கிடந்த பொழுது இஸ்ரேலின் அரசன் யோவாசு அவர்களிடம் சென்று, என் தந்தாய் இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று அவருக்கு முன்பாக கதறி அழுதான். எலிசா அவனை நோக்கி, வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொள் என்றார். அவ்வாறே அவன் வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டான். அப்பொழுது அவர் இஸ்ரேலின் அரசனை நோக்கி, வில்லை உன் கையால் வனை என்றார். வில்லை உன் கையால் வலை என்றார். எலிசா தம் கைகளை அரசனின் கைகளின் மேல் வைத்து அவனை நோக்கி, கீழ்ப்பக்கமுள்ள பலகணியை திற என்றார். அவன் அதை திறந்தவுடன் எலிசா, ஓர் அம்பை எய் என்றார். அவனும் அவ்வாறே எய்தான். அது ஆண்டவரது மீட்பின் அம்பு, சிரியர் மீது கொள்ளவிருக்கும் வெற்றியின் அம்பு. நீ அபேக்கில் சிரியரை முற்றிலும் அழிப்பாய் என்றார். அவர் மீண்டும் அம்புகளை கையில் எடு என்றார். அவற்றை அவன் எடுக்கவே அவர் இஸ்ரேல் அரசனை தரையில் அம்பு எய் என்றார். அவன் 3 முறை எய்துவிட்டு நிறுத்தினான். எனவே ஆண்டவரின் அடியவர் அவன் மேல் சினம் கொண்டு, நீ 5 அல்லது 6 முறை எய்திருந்தால் சிரியரை முற்றிலும் கொன்றளித்திருப்பாய். ஆனால் இப்பொழுதோ அவர்களை 3 முறை மட்டுமே முறியடிப்பாய் என்றார். இதன் பின் எலிசா இறந்தார். அவரை அடக்கம் செய்தனர். ஒவ்வொரு இளமையினர் காலத்திலும் மோவாபிய கொள்கை கூட்டத்தினர் வந்து நாட்டை தாக்குவது வழக்கம்.
மக்கள் இறந்த ஒருவனை புதைத்து கொண்டிருந்த பொழுது அந்த கொள்ளை கூட்டத்தினரை கண்டார்கள். எனவே அவன் பிணத்தை எலிசாவின் கல்லறையில் போட்டுவிட்டு ஓடினர். எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டவுடனே அந்த ஆள் உயிர் பெற்று எழுந்து நின்றான். இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையே போர். யோவாகாசின் வாழ்நாள் முழுவதும் சிரியாவின் மன்னன் அசாவேல் இஸ்ரேலை துன்புறுத்தி வந்தான். ஆனால் ஆண்டவர் அவருக்கு கருணையும் இரக்கமும் காட்டி அவர்களை பரிவுடன் பாதுகாத்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியவரோடு தாம் செய்திருந்த உடன்படிக்கையின் பொருட்டு அவர்களை அழிக்கவோ தம் திருமுன் நின்று தள்ளிவிடவோ இன்று வரை அவர் மனம் ஒப்பவில்லை. சிரியாவின் மன்னன் அசாவேல் இறந்தவுடன் அவன் மகன் பெனதாது அவனுக்கு பின் மன்னன் ஆனான். யோவாகாசின் மகன் யோவாசு தன் தந்தையின் கையிலிருந்து அசாவேலின் மகன் பெனதாது கைப்பற்றியிருந்த நகர்களை மீண்டும் கைப்பற்றினான். யோவாசு 3 முறை அவனை முறியடித்து இஸ்ரேலின் நகர்களை மீட்டு கொண்டான். ஆமேன். இன்றைய இறைவார்த்தை. நாளைய வாழ்வின் வழி. வாசிப்போம், வாழ்வாக்குவோம்.